ஆர்சிபி பாவம் 18 வருஷமா கஷ்டப்படுறாங்கல்ல, அப்புறம் ஜெயிக்கிட்டோம். ஆர்சிபியை பொறுத்தவரை இத்தனை வருஷமா ஆடி கப் இல்ல, ஒரே ஒரு கப்பு தான் நல்லா இருக்கும். விராட் கோலிக்காக ப்ரோ, ஏன்னா அதோ உள்ளே இருக்கிறார். வருவாங்க, 2 நிமிஷம் ஜோக் காட்டுவாங்க, போடுவாங்க. இதான் ஆர்சிபி பிடிக்கிறதுல இந்த மாதிரி தற்குறிஸ் வந்து இப்படின்றது இசல்லா கப் நம்தேன்றது அந்த மாதிரிலாம் பண்ணா எங்களுக்கு வெறி மண்டுக்கு ஏறிது தல. அதனால தான் கலாய்கிறது. பாயிண்ட்ஸ் எப்படி தெரியல, 7 மேட்ச் தோத்தாலும் அடுத்த 7 மேட்ச்ல குவாலிஃபை உள்ள இருப்போம். அம்பேரை கரெக்ட் பண்றோம். கப் நம்ம சொல்லவே தான் நிறைய பேர் காண்டாயி இவனுக்கு ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறது. ஓடுற நாய்க்கு எதுங்க கப்பு, ஓடுற நாய்க்கு எதுங்க கப்பு, நின்று ஜெயிச்சா தான் கப்பு தர போறோம். ஓடுது நாய், ஓடு காலி. நீங்க எல்லாரும் வந்து ஒரே டீமா இன்னைக்கு கிரிக்கெட் ஆட வந்திருக்கீங்க. நீங்க ஐபிஎல்ல எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்க சொல்லுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் சப்போர்ட் பண்றோம். சிஎஸ்கே தான். இப்போ இல்ல, எப்பவும் சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். சென்னை தான். சென்னையில் வந்து இந்த கேள்வி கேட்கலாமா? நிறைய பேர் இருக்காங்க, ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். சிஎஸ்கே தான். நான் ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் சென்னைமா. சிஎஸ்கே டெஃபினெட்லி ஆர்சிபி தான். அந்த டெஃபினெட்லி கிடையாது, சிஎஸ்கே. மும்பை இந்தியன்ஸ். சென்னை எப்பவுமே சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். ஆர்சிபி டீம் சப்போர்ட். இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொல்ல முடியாது. சிஎஸ்கே பிளேயர் தான் எல்லாருக்குமே நம்மளுக்கு பிளட்டாக தான் பார்க்கும். எல்லாம் ஃபாரின் பிளேயராக வந்தாலும் இருந்தாலும் நம்ம சென்னை ஊராக இருக்கிறதால சென்னை தான் நம்மளுக்கு ஃபேவரட் எப்பயுமே. அதே தான், அவங்களுக்கும் ஃபாரின்லேருந்து வரவங்களுக்கும் சென்னை பிடிக்கிறதுனால நம்ம இங்கேருந்தே சென்னை பிடிக்கலாம் எப்படி, அதனால தான் சென்னை வாசின்றதுனால சிஎஸ்கே தான். சரி, அதர் தான் சிஎஸ்கே இந்த வருஷம் எந்த டீம் கப்பு ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்சிபி பாவம் 18 வருஷமா கஷ்டப்படுறாங்கல்ல, அப்புறம் ஜெயிக்கிட்டோம். இந்த வாட்டி ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் சும்மா இவனுக்காக பால் பொறுக்கி போறதுக்கு வருவேன், ரொம்ப விளையாடலாம் மாட்டேன். ஆனா வந்து ஒரு ஆசைனா ஆர்சிபி கப் அடிச்சா நல்லா இருக்கும்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பாவம், ஏன்னா விராட் வந்து ரொம்ப நொந்து நூலாயிட்டாப்புல. இருந்தாலும் எல்லாரும் அடிச்சு ஓட விடுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்களை ஓட விட்டாங்க சிஎஸ்கேவை. எனக்கு தோனி ஃபேன்றதுனால சிஎஸ்கே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பயங்கரமா ஃபார்முக்கு வர மாதிரி வந்திருக்காங்க. ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போறாங்க, கடைசியில நாம போட்டு போறாங்க. அதனால இந்த வாட்டி ஆர்சிபி அடிச்சா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு ஆசையா இருக்கு. நான் ஆர்சிபி வின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆர்சிபி தான் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு வின் பண்ணாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படினாலே ஆர்சிபி மேல ஒரு விராட் கோலி பிடிக்கும். விராட் கோலிக்காக நான் பெங்களூர் சப்போர்ட் பண்ணுவேன். அது ஒண்ணு இது வரைக்கும் அவங்க வாங்குனதே இல்ல. அதனால அவங்க வாங்குனாலும் சந்தோஷம் தான். ஒரு மேட்ச் கூட வாங்கல. அவங்க வர்றாங்க, பாவம் போயிடுறாங்க. ஃபைனல்ல வராங்க, போயிடுறாங்க. அதனால ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் ஆர்சிபி சொல்ல, பிகாஸ் 18th சீசன் 18th நம்பர் பர்சன். ஸோ அதுக்காக ஐ வில் சப்போர்ட் ஆர்சிபி. இருந்தாலும் எல்லாரும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்சிபி மேல காண்டு இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனா எல்லாருமே மேக்ஸிமம் கேட்குற எல்லாமே சிஎஸ்கேனா இல்லைன்னா ஆர்சிபி தான் சொல்றேன். எங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள அந்த ஒரு இது இருந்தால் தான் வந்து போட்டியோட அந்த ஒரு இது வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த இது நான் கலாய்ப்பேன், அடுத்து நான் கலாய்ப்பேன், சிஎஸ்கே தோச்சுன்னா கலாய்ப்பேன். இது இருக்கதான் செய்யும் மேட்ச். ஏன்னா லாஸ்ட்டு ஐ திங்க் 2008 தான் இவங்க லாஸ்ட்டாக சிஎஸ்கே பிச்சில் வின் பண்ணது. ஆஃப்டர் 17 இயர்ஸ் தான் இங்கே இந்த மண்ணில் நாங்கள் வின் பண்ணவே விட்டுருக்கோம். அப்போனா பார்த்துங்க அதோட எவ்வளோ பலமாக நாங்கள் டாமினேட் பண்ணியிருக்கோன்றது தெரியும், அவங்களுக்கே தெரியும். ஆர்சிபி கோலிக்காக. பஞ்சாப் ஸ்ரேயஸை நல்லா பண்ணுவேன் நம்பிக்கிறேன். ஆனால் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இப்போ நான் ஒரு 3-4 பேரை எடுத்தும் போதுமே அவங்க சொல்கிறதும் சிஎஸ்கே ஜெயிக்கலாம் ஆர்சிபி அப்படின்னு. எதனால ஆர்சிபி மேலே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்பவுமே ஒரு கோவம் இருக்குன்னு பார்த்தோம். கோவம் இருக்கு, ஆனால் கோலிக்காக. ஏன்னா கோலி தான் ஃபுல்லாக மேட்ச், இந்தியா மேட்ச் எல்லாமே வின் பண்ணது முக்கால்வாசி காரணம். அதிக ரன்னு எல்லாமே ரன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா சச்சினுக்கு மேலேயும் அவருக்கு அடுத்ததையும் கோலி தான் இருப்பாப்புல. அவருக்காக ஒரு கப்பு, அவ்வளோதான். ஏன்னா எந்த கப்பும் இல்லை அவர்கிட்ட. ஆர்சிபியை பொறுத்தவரை இத்தனை வருஷமா ஆடி கப்பு இல்லை, ஒரே ஒரு கப்பு தான் நல்லா இருக்கும். அவரும் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக போவார்ல, மனசு கஷ்டம் இல்லாமல் போவாங்க. சும்மா ஒரு கப்பு சிஎஸ்கே போல அப்படின்னா ஆர்சிபி போய் கப் அடிச்சா ஒரு சந்தோஷம். ஆர்சிபி எதனால ஆர்சிபி சைடு நல்ல டீமு, பட் ஆனால் இது வரைக்கும் கப் அடிக்கல. அதனால அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டைம் நல்லா இருக்கும் டீமு, அதனால் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. நார்மலாக சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா கொஞ்சம் ஆர்சிபி ஹேட்டராக இருப்பாங்கன்னு நினச்சோம். பார்த்தா எல்லாம் ஏன் நம்ம ஆர்சிபிக்கு ஹேட்டராக இருக்கணும்? இதுனாச்சும் நம்ம பாசிட்டிவாக இருக்கலாமே. அவங்கள மாதிரி இருக்கு தேவை. நம்ம பஞ்சாப் பஞ்சாப் எதனால ஸ்ரேயஸ் டெல்லி கேப்டன் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. வேர்ல்ட் கப்ல பயங்கரமா பண்ணாரு. அவர் கேப்டன்சி அண்டர் 19ல சூப்பரா பண்ணாரு. ஸோ சான்ஸ் இருக்கு. அப்போ மேபி ஃபியூச்சர் இந்தியன் கேப்டனாக வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபியூச்சர் சுப்மன் கில் வரைக்கும் ஸ்ரேயஸருக்கு கொஞ்சம் சான்ஸ் இல்லை. சுப்மன் கில் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? இப்போ சுப்மன் அடுத்த விராட் கோலி சொல்றாங்க. ஸோ வைஸ் கேப்டன் வர சான்ஸ் இருக்கு ஸ்ரேயஸ். எதனால ஆர்சிபி? அது விராட் கோலிக்காக ப்ரோ, ஏன்னா அதோ உள்ளே இருக்கிறாரு. என்னடா பச்சை குத்தி இருக்கீங்க ப்ரோ? அப்பயே பச்சை குத்தியாச்சு. அது அப்பயே பச்சை குத்தியாச்சு ப்ரோ. எப்பன்னு அப்பத்துலேருந்தே விராட் கோலி தான் ப்ரோ.
இவ்வளோ பெரிய மிகப்பெரிய விராட் கோலி ஃபேனா இருக்கீங்க. கண்டிப்பா இந்த வருஷம் கப்பு கண்டிப்பா நாங்க அச்சே ஆகும் ப்ரோ. நாங்க தான் அடிப்போம். செகண்ட் டீம் சென்னை எங்களுக்கு. ஃபர்ஸ்ட்னா ஆர்சிபி தான். ஏன்னா ஆர்சிபி டீமும் இந்த வாட்டி நல்லா இருக்கு, நல்லாவே ஆடுறாங்க எல்லாமே. கேப்டன்ஷிப்பும் கொஞ்சம் மாறி இருக்கு, நல்லாவே இருக்கு. ஸ்கோர் நல்லா சேப்பாக்லேயே ஜெயிச்சுட்டு போனாங்க. அதுவும் 2008ல லாஸ்டா ஜெயிச்சாங்க. தம்பி பாருங்க ப்ரோ, இதான் ஆர்சிபி. வருவாங்க 2 நிமிஷம் ஜோக் காட்டுவாங்க, ஓடுவாங்க. இதான் ஆர்சிபி. நாங்க தான் கெத்து. சிஎஸ்கே தான் கெத்து. நாங்க இப்பதான் ஆர்சிபி பெருமையா பேசிக்க ஃபேனை பார்த்து இரிட்டேட் ஆயிட்டீங்க. ஆமா தெரியல அவனுங்க பண்ற எங்களுக்கு ஆர்சிபி பிடிக்கும் தெரியல. இந்த மாதிரி தற்குறிஸ் வந்து இப்படின்றது ஈசாலா கப் நம்தேன்றது அந்த மாதிரிலாம் பண்ணா எங்களுக்கு வெறி மண்டு ஏறிது தெரியல. அதனால தான் கலாய்கிறது. அவங்க டீசெண்டா வந்து ஓகே ஃபார்ம்ல இருக்காங்க, பட் ஆனால் கரெக்டாக விளையாட்டு கப்பச்சா பரவாயில்ல. ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு ஈசாலா கப் வந்து இன்னைக்கு நாங்க தான் நாளைக்கு நாங்க தான்றாங்க. இதே ஒரு ரொம்ப வருஷமா எத்தனை வருஷமாடா சொல்லுங்கிறாங்க? 18 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. குர்சாமி ஆமா தல, இவங்க மாலை போட்டுருந்தா கூட என்னத்துக்கு ஒரு குர்சாமி ஆகி ஏதாவது ஒரு நாங்க டிராஃபி வாங்கி கொடுத்துருப்போம் தல. 18 வருஷமா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனா சீனை மட்டும் போடுறாங்க. பாப்போம் இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்ட்டு. நான் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 10 வருஷமாவே ஆர்சிபி ஃபேன். ஆமா. சரிண்ணா, இப்போ வந்து இந்த வருஷம் ஆர்சிபிக்கு வந்து ஒரு பெரிய நல்ல லைனப்பா தெரியுது. இந்த வாட்டி கண்டிப்பா அடிப்பாங்க. கண்டிப்பா ஜெயிப்பாங்க. கண்டிப்பா ஜெயிப்ப நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வந்து கரெக்டா அவங்க டீம் எல்லாம் ஒத்துழைக்கணும் கரெக்டா. ஆனா கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது ஆர்சிபி வின் பண்றதுக்கு. ஆர்சிபி தான். ஆர்சிபி தான். ஆனா 18 இயர்ஸா பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே கப்பு ரீச் பண்ணல. அதை ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஸோ மேபி ஆர்சிபி வின் பண்ணா, சிஎஸ்கே வின் பண்ணலன்னா ஆர்சிபிக்கு ரொம்ப சப்போர்ட். ஆர்சிபி குருசாமி ஆகக்கூடாதுன்னு நாங்கள் நம்புறோம். டோனியை தவிர்த்து விராட் கோலி ரொம்ப ஃபேவரட் நம்மளுது. ரன் மிஷின் அவதான் ரன் மிஷின். ஸோ டோனியில டீம் ஜெயிக்கலன்னா நம்மளுக்கு விராட் கோலி தான். வருஷம் மாலை போட்டா குருசாமின்னுவாங்க. இது 18வது வருஷம். அவர் குருசாமி ஆகட்டுமே ஒரு வருஷமாவது. இப்போ நார்மலா எல்லாரும் சொல்லுவாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னாலே வந்து ஆர்சிபி மேல ஒரு ஹேட்ரட் இருக்குன்னு. பார்த்தா ஒரு மாதிரி ஹோல்சம் இல்ல நல்லா சகஜமா தான் விளையாடுறாரு விராட் கோலி. சிஎஸ்கே டீம் கிட்ட சகஜமா தான் பேச, சகஜமா தான் விளையாடுறாரு. அவங்களுக்குள்ளேயே சண்டை இல்ல, நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை? தாண்டிட்டோம். சொல்லவே தான் நிறைய பேர் காண்டாயி இவனுங்க ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறது. ஈசாலா கப் நம்மதே. அது போய் கர்நாடகா போயிடுங்க. இல்லை எப்பயுமே மேட்ச் பார்த்தீங்கன்னா கோலி நம்பி தான் இருக்கும். இப்போ கோலி வந்து 30 ரன் தான் ஆச்சாரு, இருந்தாலும் 190 மேலே வந்துச்சு. ஒரு டீமாக நல்லா இருக்கு. இந்த வருஷம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஆர்சிபி கப் அடிக்கும். சிஎஸ்கேவோட பெரிய ஃபால்ட்டு. ஏன்னா இது நான் தோனியே நான் சப்போர்ட் பண்ணல லாஸ்ட் மேட்ச். ஏன்னா ஒரு கரெக்டான பொசிஷனில் இறங்கல. பட் இந்த இடத்துல மும்பைலாம் இருந்தாங்க, அந்த 192 தூக்கி சாப்பிட்டு போயினே இருந்துருப்பாங்க இவங்களெல்லாம். இந்த 192 இவங்க அடிக்காதே வந்து ஒரு கேட்சை நம்ம மிஸ் பண்ணதுனால தான் அந்த 192. இல்லைனா அவங்களுக்கு ஆடுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த பட்டிதாரில் 17 ரன்ஸில் காலியாக இருந்தாருன்னா அவங்க ஸ்கோர் பார்த்துங்க 150 தான். அப்படின்னா பார்த்துங்க மேட்ச் நாங்கள் வின்னு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஒரு லக்ல தான் போயிட்டு இருக்கு, மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்லி தான் சொல்லுவாங்க, மேட்ச் தோத்துட்டா லக்ல நாங்கள் வின் பண்ணிட்டேன்னு. அந்த 17 இயர்ஸ் டாமினேஷன் மட்டும்தான் இவங்க. ஸோ நம்ம இதில் வந்து இவங்களா ஒரு பொருட்டா பார்க்கல. பட் அது சப்போர்ட் ஏதோ ஒரு அளவுக்கு அவ்வளோதான். அதே மாதிரி எனக்கு மெயினாக என்னன்னா சிஎஸ்கே டீமில் சாம் கரன் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் எதுவுமே பண்ணல. சாம் கரன் வேஸ்ட்டு. பத்திரனா வந்து டெட் எண்டில் யார் 2 ஓவர் போட்டாலும் விக்கெட், யார் ஸ்லோவாக போட்டாலும் விக்கெட் எடுக்க தான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு டிவன் கான்வே வந்துடணும். உள்ள டிவன் கான்வே எடுத்துடணும், கம்பல்சரி வரணும். டிவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ஓவர்டன். ஏன்னா ஜாமி ஓவர்டன். ஏன்னா ஓவர்டன் என்னன்னா லாஸ்ட்டில் போகிற அளவுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஃபைனல் ஓவர் போகிறதுக்கும் இருக்குது. பேட்டிங்கும் தேவை, நம்மளுக்கு யூஸ் ஆகும். நல்ல ஒரு ஹிட்டர். தேவையில்லாமல் இந்த சாம் கரனை வச்சுட்டு அதே மாதிரி தீபக் ஹூடா, திருப்பதிலாம் வந்து லாஸ்ட்டாக மேட்ச் ஆடி ரொம்ப நாள் ஆகுது. தீபக் ஹூடாவும் இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடி ரொம்ப நாள் ஆகுது. ஃபார்மில் இல்லாதவனை கூப்பிட்டு வந்து ஆட விட்றானுங்க. ஃபார்மில் இருக்கிற இல்லை யங்ஸ்டர் எல்லா டீமும் பாருங்களேன், யங்ஸ்டருக்கு தான் கொடுக்குறாங்க சான்ஸு. யாருன்னா ஒரு ஆள், ஒரு கோபால் ஆல்ரவுண்டரில் யாருன்னா ஒரு ஆள் புதுசாக இது பண்ணணும், நம்ம தான் உருவாக்கணும். எல்லாரும் சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்கன்னா எப்பயுமே பழைய ஆளுங்களையே வச்சு அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போகணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து 180 170 ஸ்கோர் இருக்கும்போது அந்த தட்டி ஆடுறதெல்லாம் வந்து ஓகே ஆகும். இப்போ இந்த ஐபிஎல் வந்து 240 280 85ன்னு போயிடுச்சு. இப்பயும் அந்த தட்டி ஆடுற சிங்கிள்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எதனா ஒன்று பண்ணணும், அவ்வளோதான். ஏதாவது நான் நார்மலாக இப்போ வந்ததுலேருந்து எல்லாரும் எடுத்துட்டேன். யாரை பார்த்தாலும் சிஎஸ்கே சப்போர்ட்டர் யாராக இருந்தாலும் சிஎஸ்கே ஜெயிக்கலாம் ஆர்சிபி ஜெயிக்கிட்டு பார்க்குறாங்க. அந்த பாட்டு இருக்கோ கோலிக்காக தான். கரெக்டா, நம்ம தோனி பாடல, இப்போ கோலி ஆடுறாப்புல. ஸோ அவர் 18 வருஷமா கஷ்டப்பட்டுருக்காருல, அந்த ஒரு ரீசனுக்காக ஆடலாம். எல்லாரும் வரைக்கும் ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும், விராட் கோலி ஜெயிச்சா நல்லா இருக்கும்ல.
அவங்க ஃபேன்ஸை பார்த்தாலே இரிட்டேட் ஆயிடுறாங்க. அவனுங்க பண்றது அந்த மாதிரி இருக்கு தள்ளி. நீங்க பாத்தீங்களா, வந்துட்டு எங்களுக்கும் ஆசையா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நாங்க வந்து வாப்பா கவலைப்படாதப்பான்னு சொல்லுவோம். வந்துட்டு இப்படின்ட்டு ஓட்டான். இப்படி பண்ணா இது வந்து எங்களுக்கு நல்ல வன்மத்தை நாங்க எங்களுக்கு அவங்க மேல காட்ட. ஓடுற நாய்க்கு எதுங்க கப்பு? ஓடுற நாய்க்கு எதுக்கு கப்பு? நின்று ஜெயிச்சா கப்பு தர போறோம். ஓடுது நாய், ஓடு காலி.